subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆழைய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி வீரத்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாதின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாதின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதை இயேசுவில் இனியவர்களே, இன்றைய திருப்பலி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நபர்களாக சிந்திக்க வேண்டியது, இன்றைய சமுதாயத்தில் குழந்தை பேறு இல்லாமல் அவல நிலைக்கும் இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் கேலி பேச்சுகளுக்கும் உள்ளாகும் குடும்பங்களை நினைத்து பார்ப்போம். அநேக குடும்பத்தில் குழந்தை பேறு இல்லாமல் தத்தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்றும், மேலும் இன்று எந்த குழந்தைகள்லாம் பிறந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தாமே நிறைந்த அருளையும் நல்ல உடல் சுகத்தையும் மனபலத்தையும் தந்து அவர்களை நாணத்திலும் சிறந்து விளங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொழுது நாம் குற்றங்குறைகளை ஏந்தி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பேர எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள்,
அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1-8 வரை. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது: இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 149. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரது புகழை பாடுவார்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மை படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏதாவது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முக்காலத்து இறைவாக்கினர்களுள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏதோது யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டு இருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதை இயேசுவில் இனியவர்களே, அச்சமும் ஆர்வமும் என்ற ஒரு மைய சிந்தனையை உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். ஏரோது அரசன் சிந்தனையும் அவ்வாறு தான் இருந்தது. எப்படி என்றால் கலக்கம் என்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், கலக்கம் என்பது நாம் செய்வது தவறா சரியா என்று மனசாட்சி குரல் எழுப்புவது. மனசான்று குரல் எழுப்புவதுதான் ஒரு கலக்கமான சூழ்நிலை. நம்ம எந்த ஒரு செயல் செய்ய போனாலும் சரி, ஏதாச்சும் சொல்ல போனாலும் ஒரு கலக்கம் வந்துச்சுன்னா அது நம்ம மனசாட்சி உள்ளேருந்து சொல்லும். அந்த குரல் தான் கலக்கம். அச்சம்ங்கிறது வேற. அது ஒரு செயல் செஞ்சக்கப்புறம் அது பாவமான செயல், தவறான செயல்ங்கும் பொழுது அப்போ நம்ம மனசில் ஒரு அச்ச உணர்வு வரும். அதுதான் அச்சம். மூன்றாவது ஆர்வம். இந்த ஆர்வம் எப்படி என்றால், நான் இதை செய்துவிட்டேன், இதை செய்ய போகின்றேன், எப்படி செய்ய வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நம் மனதில் இருக்கும். இந்த மூன்று நிலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஏரோது அரசனுக்கு இந்த மூன்று நிலையிலும் இருந்தார் என்பதுதான் இன்றைய வாசகத்தில் இருக்கின்றது. ஒன்று கலக்கம். யாரு இன்னும் ஒரு புது ஆள் வந்துட்டாரோ, புதுசாக ஒரு இறைவாக்கினர் வந்துட்டாரோ சொல்லி ஒரு கலக்கம் வருது. இரண்டாவது ஒரு அச்ச உணர்வு. நான் ஏற்கனவே யோவானை கொன்னுட்டேன், இவது வேற யாது சொல்லி ஒரு அச்சம். மூன்றாவது இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். இந்த மூன்று நிலைகளும் ஏரோது அரசன் இருந்தான். இது ஏரோது அரசன் வாழ்வில் மட்டும்தானா என்று பார்த்தோம் என்றால் இல்லை பிரியமானவர்களே. விவிலியத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. இது அன்றாட வாழ்விலும் நாம் எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். எனக்கு தெரிந்த ஆல்வின் என்னும் ஒரு சகோதரன், ஒரு சிறு பையன். அந்த பையனுக்கு தம்பி ஒன்று. அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 5 ரூபாய் காசு தந்து சாக்லேட் வாங்கிக்கோ, வாங்கி தம்பிக்கும் கொடு சொல்லி சொன்னாங்க. 5 ரூபாங்கிறது இப்போ நான் சொல்லலை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாங்கிறது பெரிய காசு. இப்போ 5 ரூபாங்கிறது பத்தாது இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த ஆல்வின் அந்த பையன் தம்பிக்கு தருணுமா வேணாமா, வேணாம் தர வேணாம் சொல்லி யோசிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். போகும்போது ஒரு புதிய கடை, புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கடையை பார்க்குறான். இவனுக்கு ஒரு ஆர்வம், அந்த கடையில் போய் பார்க்கணும் என்ன இருக்குன்னு. போகிறான், ஸ்கூலுக்கு போகிறான், திரும்ப வரான். ஒரு வாரம் கழிகின்றது. அடுத்த வாரம் அந்த கடையில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் 2 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினா உங்களுக்கு 4 ரூபாய்க்கு நாங்கள் சாக்லேட் எக்ஸ்ட்ரா தருவோம் சொல்லி போடும்போது இவன் பார்க்குறான். இவன் கையில் 2 ரூபா தான் இருக்குது. அதை தம்பிக்கு தரலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இந்த சாக்லேட்டை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆசை, அந்த ஆர்வத்தோடு பள்ளி மிகுந்தவுடன் அந்த கடைக்கு செல்கின்றான். சாக்லேட்டை வாங்குகின்றான். அந்த சாக்லேட்டை வாங்கி விட்டு அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு தம்பிக்கு கொடுக்கலாமா வேணாமா திரும்ப யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கொடுத்தானா கொடுக்கலையா, அது வேற பக்கம். இதே போன்ற நிலைதான் ஏரோதின் வாழ்விலும்.
தன்னுடைய சகோதரன மனைவியை வைத்துக்கொண்டு தவறு செய்துவிட்டான். அந்த தவறை சுட்டி காண்பிக்கும் ஒரு வாய்ப்பாக யோவான் வருகின்றார். அவர் வாய் சொல்லுக்கு கனிவுடன் செவிசாய்க்க வேண்டும். செவிசாய்த்தாலும் அவனுக்கு ஒரு கலக்கம். மனைவி, அதாவது வைப்பாட்டி, அவளுடைய குரல் ஏரோதியாவின் குரலை கேட்பதா அல்லது யோவானின் குரலை கேட்பதா என்ற ஒரு கலக்கமான சூழ்நிலை, அச்ச உணர்வு அவனை சூழ்ந்து கொண்டது. மேலும் அவனுக்கு இரண்டாவது அச்ச உணர்வு வந்தது எப்போது என்றால், அங்கு மாளிகையில் அவனுடைய மகள் நடனமாடும் பொழுது அங்கு இருக்கும் அமைச்சர்களுக்கு முன்பாக வாக்களித்து விடுகின்றார், நீ கேட்பதெல்லாம் கொடுப்பேன் என்று. அப்பொழுது அந்த அச்ச நிலை, திருமுழுக்கு யோவானின் தலையை கேட்கின்றாலே நான் என்ன செய்வது, இவர்களுக்கு முன்பாக நான் வாக்களித்து விட்டேன். ஆக அந்த ஒரு அச்ச நிலை, இது போன்ற நிலைதான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் இருக்கின்றது. இந்த அச்சமும் ஆர்வமும் இரண்டும் சேர்ந்து நமது செயல்பாடுகளை எந்த வகையான செயல்பாடுகளை கொண்டு வருகின்றது என்பதுதான் இன்றைய முக்கியமான சிந்தனையாக உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இவ்விடுதலை பயணம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 12 முதல் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அழகாக தெரியும். மோசே பார்வோன் மன்னன் முன் நின்று அவனுக்கு முன்பாக 10 வகையான கொள்ளை நோய்களை இன்பித்து காண்பிக்கின்றார். அப்பொழுது அவனுக்கு கலங்குகின்றான், அச்சம் கொள்கின்றான் பார்வோன் அரசன். அப்பொழுது விடுதலை பயணம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 9 நாம் பார்க்க முடியும். இந்த கடவுள் யார் என்று பார்வோன் அரசன் தன்னுடைய அமைச்சர்களிடம் மோசையிடம் கேட்கின்றார். இந்த கடவுள் யார் என்று அங்கு அவருடைய ஆர்வம் இருக்கின்றது. ஒவ்வொரு கொள்ளை நோய்களுக்கு பின்பும் அவன் மனம் மாறுகின்றான். அந்த பயத்தின் காரணமாக, அந்த அச்சத்தின் காரணமாக மனமாற்றம் அடைகின்றான். ஆனால் ஆர்வமானது முழுமையான ஆர்வமாக இல்லை, முழுமையாக கடவுளிடம் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. அதனால்தான் அவன் மீண்டும் மீண்டும் மக்களை தன் பக்கமே வைத்துக் கொள்கின்றான், மக்களை விடுவிக்கவில்லை. அதனால்தான் 10 வகையான கொள்ளை நோய்களை இறைவன் மோசையின் மூலமாக எண்பித்து காண்பிக்கின்றான். இது காரணம் என்னவென்றால், அவனிடமிருந்த அதிகாரமும் அவனிடமிருந்த படைபலனும் காரணமாக மோசையை அந்த பயத்தின் நிமித்தமாக, அந்த அச்சத்தின் நிமித்தமாக மோசையும் அந்த மக்களையும் கொல்ல வேண்டும் என்று தனது படை ஆட்களை அனுப்புகின்றார். அந்த ஆர்வம் இருந்தது. இந்த கடவுள் யார், இவரால் இப்படி வல்ல செயல் செய்ய முடியுமா என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த ஆர்வத்தோடு அந்த செயலானது எப்படி போனது? கடவுள் பக்கம் சாயாமல், கடவுளை தேடி வராமல், தனது அதிகாரம், தனது ஆணவத்தின் காரணமாக மக்களை கொல்வதற்கு படைகளை அனுப்புகின்றார். இதே போன்று இரண்டாவது எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால், 1 அரசர்கள் அதிகாரம் 18 இறைவார்த்தை 21 முதல் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அழகாக தெரியும். எலியா ஆகாபு அரசன் முன்பாக போலி இறைவாக்கினர்களையும் தண்டிக்கின்றார். மேலும் விண்ணிலிருந்து இறைவனுடைய தீப்பிழம்பை இறங்கி வர செய்கின்றார். அதை கண்ட அரசன், ஆகாபு அரசன் ஆச்சரியத்தோடு அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றான். எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடிகின்றது என்ற ஒரு ஆச்சரியம் அவனில் ஆர்வம் தூண்டி எழுகின்றது. இந்த கடவுள் அதற்கு முன்பாக எலியா நெருப்பை கொண்டு வருவதற்கு முன்பாக எலியா என்ன செய்ய போகின்றார் என்று அரசன் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆக அந்த ஆர்வமானது அந்த நெருப்பு பிளம்பை பார்த்த பின்பு தனது போலி இறைவாக்கினர்களை அழித்து விட்டார் என்ற பயம் வந்த பிறகு தானும் அழிந்து விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக எலியாவை கொல்வதற்கு ஆளை அனுப்புகின்றார். அந்த அச்சத்தோடு அந்த ஆர்வமும் கடவுள் பக்கம் சாய்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? ஆகாபு அரசன் எலியாவை கொல்வதற்கு ஆணை பிறப்பிக்கின்றான். எதனால்? அவனுடைய உரிமைகளையும் அவனுடைய அரசு உரிமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவனுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அச்ச நிலை. அந்த ஆர்வம் எங்கே போனது? மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 1 முதல் 11 வரை பார்த்தீர்கள் என்றால், இன்றைய வாசகத்தில் வாசித்தது ஏரோது. இவர் ஏரோது அக்கரிப்பா என்று சொல்வார்கள். அதாவது பெரிய ஏரோதின் மகன் இவர் ஏரோது அக்கரிப்பா. அவர் ஏரோது த கிரேட் என்று சொல்வார்கள், பெரிய ஏரோது. அவர் மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்க்க முடியும், சிறு குழந்தை
இம்மானுவேல் பிறக்கின்றார் என்ற செய்தியை கேட்டவுடன் மெஸ்ஸியா எங்கே பிறக்கின்றார் என்று சொல்லுங்கள், நானும் அவரை சென்று கண்டறிந்து தொழுவேன் என்று கூறுகின்றார். அந்த ஆர்வம். அதே போன்று 2ஆம் அதிகாரம் இதே வார்த்தை 9 நாம் பார்க்க முடியும். அவர் கலங்கினார் என்று. ஏன் கலங்கினார்? அவருடைய அரசுரிமை போய்விடுமோ, அவருடைய ஆட்களும் அவருடைய படை வீரர்களும் அவருடைய சொத்துக்களும் அவனுடைய அதிகாரமும் போய்விடுமோ என்ற ஒரு பயம். அதனால் கலக்கம் கொள்கின்றான். அவனோடு சேர்ந்து எருசலேம் முழுவதும் கலக்கம் கொண்டுள்ளது என்பதை நாம் வாசிக்கின்றோம். எதனால்? அந்த ஆர்வம், இம்மானுவேலை நானும் சென்று தொழுவேன், நானும் அவரில் சங்கமிப்பேன் என்ற அந்த ஆர்வம் இருந்தது என்றால் அவன் அந்த கொலைகளை செய்திருக்க மாட்டான். மாறாக அந்த அச்சமும் ஆர்வமும் அவனை தவறான வழிக்கு அழைத்து சென்றது. பிரியமானவர்களே, 2ஆவதாக இன்றைய வாசகத்தில் நாம் பார்த்த ஏரோது. 3ஆவதாக புதிய ஏற்பாட்டில் பிலாத்து, லூக்கா நற்செய்தி மற்றும் யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 அழகாக பார்க்க முடியும். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பிலாத்துவின் செயல்பாடுகள். அவர் யார் இவர், நீ யார் என்று இயேசுவிடம் கேட்கின்றார். நீ அரசனா என்று கேட்கின்றார். ஆக அவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அவரில் அதிகமாக இருந்தது. மேலும் மக்களிடம் முறையிடுகின்றார். அப்பொழுது மக்கள் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கும் இவரை தூக்கிலிட வேண்டும், இவரை மன்னித்து நீங்கள் விட்டீர்கள் என்றால் நீங்கள் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு ஒப்பாகும் என்று சொல்லும் பொழுது அவரும் அங்கு அச்சம் கொள்கின்றார். தனக்கு எதுவும் தன்னுடைய ஆளுநர் பதவிக்கு எதுவும் இடைஞ்சல் வந்து விடுமோ, எதுவும் போர் தொடுத்து என்னை ஒதுக்கி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, மேலும் மக்களின் குரலொலிக்கு அச்சத்தின் காரணமாக தனது ஆளுநர் பதவிக்காக நீதிக்கு செவிசாய்க்காமல், அவனுக்கு தெரியும் எது நீதி என்பது, ஆனால் இயேசுவின் மீது இந்த ஆர்வமும் மக்கள் மீது இந்த அச்சத்தின் காரணமாக அவன் கடவுளுக்கு செவிசாய்க்காமல் நீதி தராமல் ஓய்ந்து போகின்றான். அதனால் தவறான வழி தந்து விடுகின்றான். இதே போன்று இல்லாமல் மாறாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், சிறந்த எடுத்துக்காட்டாக சக்கேயு இருக்கின்றார். இந்த அச்சமும் ஆர்வமும் எல்லா அரசர்களிடமும் எல்லாரிடமும் இருந்தது. ஆனால் அந்த அச்சமும் ஆர்வமும் எந்த வழியில் பயணிக்க வேண்டும், இவர்களுடைய வாழ்வில் எல்லாருடைய வாழ்வில் பார்த்தோம் என்றால் அந்த அச்சமும் ஆர்வமும் இருந்தது. கடவுள் மீது ஆர்வமும் இருந்தது, கடவுள் மீது அந்த மனசாட்சியின் காரணமாக அச்சமும் இருந்தது. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட பாதையான தவறான பாதையாக இருந்தது. ஆனால் சக்கேயு வாழ்வை பாருங்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 1 முதல் 11 வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அழகாக தெரியும். சக்கேயு அச்சம் கொண்டவர். நான் என்ன செய்ய போகிறேன், நான் குள்ளமாக இருக்கேன், இந்த கூட்டத்தின் நடுவில் அவரை காணணும், அந்த ஆர்வம், இயேசுவை நான் காண வேண்டும். ஆக ஒரே ஒரு வழி, அந்த மரத்தின் மேலே ஏறி உட்காரணும், உட்காந்து இயேசுவை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டவராக, இயேசுவின் மீது ஆர்வம் கொண்டவர் அந்த ஆர்வத்தை செயலில் காண்பிக்கின்றார். கடவுளை நான் சென்று காண வேண்டும், அதற்காக நான் செயலில் நான் எண்பித்து காண்பிப்பேன். அந்த ஆர்வம் செயலில் காண்பிக்கின்றார். அதன் நிமித்தமாக அந்த அச்ச உணர்வோடு தானே சொல்கின்றார், கடவுளே, நான் எதுவும் தீங்கிழைத்து வழிப்பறி செய்து பணம் திரட்டியிருந்தால் அதை 4 மடங்காக தருகின்றேன். அந்த அச்சமும் அந்த ஆர்வமும் அவர் எந்த வழிக்கு உயர்த்தினது என்றால், இரக்கத்தோடு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற முழுமையான மனமாற்றம், முழுமையான அர்ப்பணிப்பு, அது அவருக்கு மீட்பை தந்தது. முழுமையான மனமாற்றமும் முழுமையான அர்ப்பணிப்பும் அவருக்கு சிறந்த வீட்டுக்கும் அவருக்கும் விடுதலை தந்தது. இயேசு குறிப்பிடுகின்றார், இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று. ஆக நமது வாழ்விலும் அச்சமும் ஆர்வமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிப்பாக இருக்கட்டும், நாம் பயணம் செய்யும் பயணமாக இருக்கட்டும், ஏன் நாம் பணி செய்யும் பணித்தலங்களாக இருக்கட்டும், ஏன் எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கட்டும், நமக்கு அந்த அச்சமும்
ஆர்வமும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த செயலை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்தால் என்ன நடக்கும், என்ன நேரிடும், என்ன எதிர்பார்க்கலாம், என்ன செயல்களெல்லாம் எனக்கு வந்து சேரும் என்ற ஒரு அச்ச நினைவும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை எவ்வாறு நாம் கையாளுகின்றோம், நாம் செய்யும் சிறு தவறுகளாக இருக்கலாம், பாவ சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது தீய சிந்தனைகளாக இருக்கலாம், அடுத்தவருக்கு எதிராக செய்யும் அக்கிரமங்களாக இருக்கலாம். அந்த அச்ச உணர்வு இருக்கும் பொழுது அதனை நாம் எவ்வாறு கையாளுகின்றோம், அந்த அச்ச உணர்விலிருந்து வெளிவந்து கடவுள் மீது ஆர்வம் கொண்டவர்களாக கடவுளிடம் செல்கின்றோமா, அல்லது அந்த அச்ச உணர்வோடு மீண்டும் மீண்டும் அக்கிரமங்களையும் ஆதிக்கங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆக நமது வாழ்விலும் இந்த அச்சமும் ஆர்வமும் நம்மை எங்கே பயணித்து நம்மை எங்கே இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சிந்தித்து தொடர்ந்து தியாக பலியில் இணைவோம். ஆமேன். உழைக்கும் கரங்கள் பனைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம், சிந்தீரும் கண்ணீர் சிதறீரும் சென்னீர் இன்னத்தில் தருகின்றோம். உழைக்கும் கரங்கள் பனைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம், சிந்தீரும் கண்ணீர் சிதறீரும் சென்னீர் இன்னத்தில் தருகின்றோம். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றதும், அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பதாகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரோடும் முழு திரு ஆவிய அன்பில் நிறைவேற செய்தாலும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முழு திருமுக ஒளியினுள் ஏற்றாலும், எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயதும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெண் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் என் மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மதியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் அதில் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உம்முடைய இடையாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடங்கட்டும். இறைவனுக்கு நன்றி. என்றும் வாழ நல்லதெல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ. உண்மையின் வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம். அவள் தாழை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம். அவள் தாழை பணிந்திடுவோம். அவள் மரிதான் மூச்சும். நம் சேசுவை தொழுதிடுவோம். அவள் மரிதான் மூச்சும். நம் சேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம். அவள் தாழை பணிந்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.